நான் இன்றைக்கி புதினா துவையல் செய்கிறேன். ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வராங்க, புதினா துவையல் செய்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா அரைக்கணும். பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, வெங்காயம், இஞ்சி, 2 பல் பூண்டு, புதினா, இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு நல்லா புதினாவையும் போட்டு வதக்கிட்டு அப்புறம் முதல்ல புதினாவையும் அந்த இதையும் அரைச்சிட்டு கடைசியாக கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணி நெகுன்னு அரைக்கணும். இதுதான் அரைச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு 10 நிமிஷம் அரைச்சிக்கிட்டு இருக்கேன். நல்லா அப்பப்போ இந்த மாதிரி ஒரு இது எடுத்து வச்சு தள்ளி 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 அதை நம்ம அரைக்கணும். நல்லா நெகு அரைச்சி உப்பு புளி அந்த வதக்கும் போது அதுவும் போட்டு நல்லா அரைச்சிடணும். இன்னும் தேங்காய் பூ மட்டும் வதக்க வேண்டாம், அப்படியே கொஞ்சமாக எடுத்து ஒரு பிடி தேங்காய் பூ போடும் எடுத்து அப்படியே அரைச்சிட்டு நல்லா மைய அரைக்கணும். அரைச்சிட்டு அரைக்கும் போதே வெள்ளம் ஊற்றி நல்லா அரைக்கணும். இது வந்து நல்லா பழங்காலத்து இது எங்கள் மாமியார் விட்டாங்க. மாமியார் விட்டாங்க என் நாத்தனா கொடுத்தாங்க எனக்கு. மிளகா அரைக்கணும். நம்மளுக்கு வேண்ட மிளகா எல்லாமே இதுலேயே அரைச்சிடலாம். நெகுன்னு அரைக்கணும். புளி எல்லாம் போட்டு அரைச்சிடலாம். ஓகேவா?